சமீபத்துல பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் விதமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகிய 2 பேருமே ஓய்வு அறிவிச்சுட்டாங்க. பிசிசிஐ மீட்டிங்ல கம்பீர் அவர்கள் இது பற்றி அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்காராம். இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சமீபத்துல தான் பிசிசிஐடைய ஆண்டு ஒப்பந்த பட்டியல் வெளியாச்சு. இந்த பட்டியல்ல ரோஹித் சர்மா, விராட் கோலி ஆகியோர் A+ பிரிவுல இடம்பெற்றிருக்காங்க. 2 பேருமே டெஸ்ட் மற்றும் ஒருநாள் ஃபார்மட்ல ஆட முடிவு செய்ததால தான் அவங்களுக்கு A+ பிரிவுல வாய்ப்புமே கொடுக்கப்பட்டதாம். இந்த நிலையில 2 பேரும் எப்படி A+ பிரிவுல இடம்பெற்று 7 கோடி ரூபாய் ஊதியத்தை உறுதி செய்த பிறகு டெஸ்ட்ல இருந்து விலகியிருப்பது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு பிசிசிஐ மீட்டிங்ல கம்பீர் அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்காரா. இவங்க ஒரு நாள் ஃபார்மட்ல மட்டும் ஆடுவாங்க அப்படின்றதுனால அதுவுமே உறுதியாக சொல்ல முடியாது அப்படின்றதால இவங்கள B பிரிவுக்கு மாற்றி ஊதியத்தை உடனே குறைக்க வேண்டும் அப்படின்னு கம்பீர் அவர்கள் பிசிசிஐயிடம் பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு நாள் ஃபார்மட்ல அடுத்து வரும் தொடர்ல சொதப்பினாலே அவங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்பு கொடுக்க கூடாது, இளம் அணியை உருவாக்க வேண்டும் அப்படின்னு கம்பீர் அவர்கள் பிசிசிஐயிடம் யோசனையை சொல்லியிருக்காரா. சோ இதற்குமே பிசிசிஐ வளைந்து போக அடுத்தடுத்த போட்டிகள்ல இந்தியா ODIல சொதப்பும் பட்சத்துல கண்டிப்பாக விராட் கோலி, ரோஹித் சர்மாவுடைய இடம் பறிபோகும். அப்படி ரோஹித் சர்மா நீக்கப்பட்டால் ODIயுடைய கேப்டனாக யாரை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில பாத்தீங்கன்னா தற்போது அந்த லிஸ்ட்ல ஜெய்ஷ்வால் மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகிய 2 பேருடைய பெயர்களுமே இடம்பெற்றுள்ளது. கூடிய விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பை பிசிசிஐ அறிவிப்பாங்க. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.